ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபில் சீரிஸோட பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ஃபில் சீரிஸில் உள்ள அட்வான்ஸ்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃபில் ட்ராக் நம்பர்ஸ். இப்போ 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இங்கே 10 அப்படின்னு நான் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இந்த 10 ட்ராக் பண்ணுங்களேன். இந்த 10 ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சேம் 10 10 10 10 10 ஃபுல்லாக 10 உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். அதுவே நீங்கள் இந்த 2 ட்ராக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் அண்ட் செகண்ட் ட்ராக் ரெண்டையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னா MS Excel ஆட்டோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு 10க்கு அப்புறம் 20 இருக்கா, அப்போ 10 டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ 30 40 50 60 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். இதே மாதிரி நீங்கள் 3 5ன்னு எடுத்துக்கோங்களேன். 2 நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. 2 3 5 7 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 3 நம்பர்ஸை ட்ராக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் 2 நம்பர் எடுக்கிறதா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. 2 நம்பர் மினிமம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி 3 5 7 9 11 அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோ கேப்சர் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். சரிங்களா? இதுதான் ட்ராக் நம்பர்ஸ். இப்போ மந்த்ஸ் நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்ஸில் வந்து நம்ம ஜான் அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், அப்புறமா ஸ்மால். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து ஜான் அப்படின்னு போட்டிருக்கேன். 3 விதமாக எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல் கேப் போட்டிருக்கோம். செகண்ட் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், செகண்ட் 2 லெட்டர் வந்து கேப்ஸ் கிடையாது, ஸ்மால் லெட்டர். இங்கே 3மே வந்து நமக்கு ஸ்மால் லெட்டர். இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணுங்கள். இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் அதே மாதிரி ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை ட்ராக் பண்ணுங்கள். இதை ட்ராக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வரக்கூடிய ரிசல்ட்ஸும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதை ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துங்க இதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இதில் எல்லாமே நமக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இந்த மாதிரி மந்த்ஸையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி என்னென்னா ஃபில் ட்ராக் டேஸ். அதே என்ன அப்படின்னா இப்போ மண்டே அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஜஸ்ட்டு நம்ம ட்ராக் பண்ணால் போதும், நமக்கு வேல்யூ கம்ப்ளீட்டாக ட்ராக் ஆகும். இதில் வந்து ஃபில் டேஸ், நம்ம டேஸ் ஃபில் பண்ணது டேஸ் ஃபில் பண்ணோம். அதே மாதிரி வீக் டேஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம வீக் டேஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராக் கஸ்டம் லிஸ்ட். இப்போ இது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சைனா அப்படின்னு நான் என்ட்ரு பண்ணுறேன். சரிங்களா? சைனா அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் டேட்டாவே அப்படியே காப்பியான மாதிரி தான் இருக்கும். சைனா சைனா சைனான்னு வந்திருக்கும். ஆனால் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சைனா வரும், அதுக்கப்புறமா எனக்கு அமெரிக்கா வரணும், அதுக்கப்புறமா எனக்கு ஆஃப்ரிக்கா, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எனக்கு நான் கஷ்டமாக நான் கொடுத்துருக்க லிஸ்ட் எனக்கு நான் ட்ராக் பண்ணும்போது வரணும். இல்லை நம்ம ஒரு நேம் ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அருண், மாலா, ஃபாத்திமா, இந்த மாதிரி நேம்ஸும் நமக்கு கஸ்டம்டாக வரணும். இது ட்ராக் ஃபாத்திமாங்கிறத பிடிச்சிட்டு நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபாத்திமா வரக்கூடாது, எனக்கு அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் வரணும். அதாவது ட்ராக் கஸ்டம் லிஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. ஃபில் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஃபைல் ஆப்ஷனில் ஆப்ஷன் போய்ட்டு அதில் அட்வான்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜெனரல் ஆப்ஷனில் எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டு சண்டே, மண்டே, ஜனவரி, பிப்ரவரி, இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு தான். இப்போ நம்ம கஸ்டம்னா இன்னொரு லிஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அருண், நம்பர்ஸ் நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அருண் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை ட்ராக்கை டவுன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட்டிங்கில் வரும். இப்போ இதுவே வந்து அருணுடைய ஃபுல் லெட்டர்ஸுமே நீங்கள் கேபிட்டல் கொடுக்கீங்க, அருண் அப்படின்னு நம்ம கொடுப்போம் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நேமுமே உங்களுக்கு கேப்ஸில் வரும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் கேப்ஸில் வச்சுருக்கேன்னு வைங்களேன். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வந்து கேப்ஸில் வச்சுட்டு இதை நீங்கள் திரும்ப ட்ராக் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரும். சரிங்களா? இதுதான் வந்து கஸ்டம் லிஸ்ட். அப்போ கஸ்டம் லிஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபைல் போயிட்டு ஆப்ஷன் போயிட்டு அட்வான்ஸ்டில் லாஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா
கிரெடிட் கஸ்டம் லிஸ்ட் இருக்கா, இதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இல்லைனா சைனா, இப்போ நான் சைனா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, இந்தியா அப்படின்னு ஒரு 4 நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் சைனான்னு எழுதுங்களேன். சைனா அப்படின்னு போட்டு நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து கொடுத்த கண்ட்ரி நேம் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து ட்ராக் கஸ்டம் லிஸ்ட். அதுக்கப்புறமா ஃபில் டவுன் ரைட் லெஃப்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹாய் அப்படின்னு நான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த டேட்டா எனக்கு நான் இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஹாய் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி நான் இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஹாய் அப்படின்னு உங்களுக்கு ஃபில் ஆயிரும். சரிங்களா? இது நம்ம ஷார்ட்கட் கீழே பண்ணுறதா இருந்தால் இப்போ நீ ஹாய் அப்படின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் வந்து இங்கேருந்து இந்த இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஃபுல்லாக டவுன் வரணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கீழே எல்லாமே உங்களுக்கு ஃபார்மேட் ஆயிரும். இதுவே நம்ம ஷார்ட்கட் கீழே பார்த்தோம். இதுவே நம்ம வந்து கர்சரில் ஹோம் பேஜில் ஃபில்ங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஃபுல்லாக நமக்கு செலக்ட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி நான் ஹலோ அப்படின்னு ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணியிருக்கேன். நான் கீழே வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபில் கொடுத்துட்டு டவுன் கொடுத்தோம் அப்படின்னா டவுன் ஃபுல்லாக ஹலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ராக் ஆகும், உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அதுவும் நம்ம சேம் டேட்டா ஃபில் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட்டு, இதுக்கு ஷார்ட்கட் கீ கிடையாது. ஏன்னா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எல் யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண முடியாது. லெஃப்ட்டுக்கு ஃபில் ஆகிறதுக்கு இங்கே தான் ஃபில் ஆப்ஷன் போய் ஃபில் லெஃப்ட் கொடுக்கணும். அதே மாதிரி அப் ஆரோவுக்குமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்லைனில் வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டேட்டா ஹாய் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் ஜஸ்ட்டு மேலே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஆப்ஷன் போயிட்டு அப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அப் சைடு இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஹாய்ங்கிற சேம் டேட்டா அப்படியே உங்களுக்கு ஃபில் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபில் டவுன் ரைட் லெஃப்ட் அண்ட் அப். சரிங்களா? தேங்க்யூ.